பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கர்த்தர் 7 மாதங்களை கர்த்தர் கண்மணி போல காத்த தேவன் இந்த முதலாம் தேதியில 8வது மாதத்துல கொண்டு வந்ததுக்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையா பலன் வரும். தேவ பிள்ளையே, 7 மாதங்கள்ல பல அவமானங்கள், பல சஞ்சலங்கள் நீங்கள் சந்தித்திருக்கலாம், பல அவமானங்கள் நீங்கள் சந்தித்திருக்கலாம். இந்த 8வது மாதம் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ உங்களோட அங்கலாய்ப்பு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா அவங்களோட பேசுகிறார். உங்களோட வாழ்க்கையில இந்த மாதத்துல பலனை பார்க்க போறீர்கள். அது எந்த மாதிரி ஒரு பலன் என்றால், நீங்க நினைக்க முடியாத பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழியில் நடத்துவார். ஒரு பலனுக்காக, ஒரு நன்மைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபித்திருக்கலாம். ஒரு பல வருஷங்களாக ஜெபித்திருக்கலாம், அது வராம இருக்கலாம். ஆனா இந்த 8வது மாதத்துல அந்த பலன் வரும் என்று இந்த வார்த்தை மூலியமா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் சந்தேகம் படாதீங்க, தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க. கண்டிப்பாக இந்த 8வது மாதத்துல ஒரு நாளும் புதுசாக கர்த்தர் உங்களை வழி நடத்தி உன்னை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா அவனோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல இந்த முதலாம் தேதி 8வது மாதத்துல எங்களை கொண்டு வந்ததுக்காக கோடி நன்றி டாடி. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே தேய்ச்சிங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.